முந்தின ஆதாமும் பிந்தின ஆதாமும். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஒரே மனுஷனாலே. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. முதலாவது ஆதாமினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீதியும் ஜீவனும் உலகத்தில் பிரவேசித்திருக்கிறது. பவுல் இவ்விரண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டுச் சொல்லி மனுஷருடைய வீழ்ச்சியையும் ரட்சிப்பையும் விளக்கி எழுதுகிறார். ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார் என்பது பவுல் விளக்கிச் சொல்ல விரும்புகிற சத்தியம். அந்த ஆதாம் பிந்தி வந்தவருக்கு முன் அடையாளமானவன். தேவன் ஆதாமோடு கிரியை நடப்பித்தார். ஆதாம் மனுக்குலத்தார் எல்லோருக்கும் பொதுவான தகப்பனாக இருக்கிறார். மனுஷர் எல்லோரும் அவருடைய சந்ததியில் வந்திருக்கிறார்கள். ஆதாம் பாவம் செய்தபோது ஆதாமின் பாவத்தினாலே இந்த உலகத்தில் பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லோருக்கும் அவர் தலையாய் இருக்கிறார். அவர்கள் சார்பாக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறார். அவர்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர்களுக்காக தம்முடைய மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். அவர்களுக்காக திரைச்சீலைக்குள் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து செய்த இவையெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சந்ததியாருக்காகவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அந்த ஒரே மனுஷன் ஆதாம். இப்போதுள்ள உலகத்தில் பாவமும் மரணமும் நிறைந்திருக்கிறது. துன்மார்க்கம் மிகுந்திருக்கிறது. குழப்பம் அதிகரித்திருக்கிறது. இவையெல்லாம் அந்த ஒரே மனுஷனாலே உண்டாயிற்று. அந்த மனுஷனே முதலாவது மனுஷன். அந்த ஒரே மனுஷனாலே இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது என்று பவுல் எழுதுகிறார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது நன்றாய் இருந்தது. அப்போது இந்த உலகத்தில் பாவம் இல்லை. ஆதாம் பாவம் செய்கிற வரையிலும் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிக்கவில்லை.
இதன் பின்பு ஆதாம் பாவம் செய்தார். அவருடைய பாவத்தினால் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. ஆதாமின் சந்ததியில் வந்திருக்கிற மனுக்குலத்தார் எல்லோருக்குள்ளும் பாவம் பிரவேசித்திருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக இருக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது என்னும் வாக்கியத்தை அந்த ஒரே மனுஷனிலே நாம் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று பொருள் சொல்லலாம். ஆதாமினாலே இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. ஆதாமில் மனுஷர் எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார். இயற்கையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய இயற்கை பிரமாணத்தின்படி ஜீவராசிகளெல்லாம் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே தங்கள் தங்கள் சந்ததியை உறுதி பண்ணும். ஆதாமின் மூலமாக உண்டான மனுஷ சந்ததி ஆதாமை போலவே இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார். ஆதாமின் சந்ததியில் வந்திருக்கிற நாமும் அந்த ஆதாமை போல பாவம் செய்து தேவ மகிமையை இழந்திருக்கிறோம். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமோ தன்னுடைய பாவத்தினால் தன்னிடத்தில் இருந்த தேவ சாயலை இழந்துவிட்டார். ஆதாமின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிற நாமும் தேவ சாயலை இழந்துவிட்டோம். ஆதாமினால் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்கிறது. முழு உலகமும் கெட்டுப் போயிற்று. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் முழு உலகமும் பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே மரணம் உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பிரவேசிக்கும் போது மரணமும் பிரவேசித்து விடும். ஆதாமினால் மரணம் எல்லா மனுஷருக்குள்ளும் பிரவேசித்திருக்கிறது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்கு வியாதியை கொடுக்கவில்லை. ஆனால் இப்போதோ மனுக்குலத்தில் வியாதிகள் கொள்ளை நோயைப் போல பரவி இருக்கிறது. தொற்று நோய் மனுக்குலத்தையே சீரழித்து போடுகிறது. மரணத்தின் அழிவில் இருந்து எந்த மனுஷனாலும் தப்பிக்க முடியவில்லை. மரணம் எல்லோரையும் ஆளுகை செய்கிறது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள். ஆகையினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. ரோமர் 5:12 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் ஏற்பட்ட விளைவுகளை பவுல் விளக்கி காண்பிக்கிறார். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு ஏற்பட்டது. புறஜாதியார்கள் ஆதாமின் சந்ததியாராய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாமின் பாவத்திலும் அந்த பாவத்தினால் ஏற்படும் விளைவுகளுக்கும் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெற வேண்டும். பிரஜாதியாரைப் போலவே யூதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லோரும் பாவம் செய்து விட்டார்கள். யூதரும் பாவம் செய்தார்கள். புறஜாதியாரும் பாவம் செய்தார்கள். ஆதாமின் மூலமாக மனுக்குலத்திற்கு பாவம் வந்தது. இதனால் நாம் எல்லோருமே ஜென்ம பாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததினால் அந்த பாவத்தின் விளைவு அவரோடு நின்றுவிடவில்லை. அவருடைய சந்ததி முழுவதும் அவர் செய்த பாவத்தின் சாபம் தொடர்கிறது. அவர் பாவத்தில் விழுந்தபோது மனுக்குலம் முழுவதுமே பாவத்தில் விழுந்துவிட்டது. தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை மனுக்குலம் முழுவதற்கும் உரியது. தேவனுடைய உடன்படிக்கைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்தால் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். அவர் மூலமாக அந்த ஆசீர்வாதம் மனுக்குலம் முழுமைக்கும் வரும். ஆதாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் சபிக்கப்படுவார். அவர் மூலமாக அந்த சாபம் மனுக்குலம் முழுமைக்கும் வரும். பாவத்தை பற்றிய உபதேசம். பாவம் இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனாலே வந்தது. உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உலகத்தில் பாவம் இல்லை. உலகத்திற்கு புறம்பே இருந்து பாவம் வந்தது. பாவத்தின் விளைவினால் மனுக்குலத்திற்கு மரணம் உண்டாயிற்று. பாவத்தின் விளைவுகள் மனுக்குலம் முழுமையையும் பாதிக்கிறது. மோசேக்கு 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே உலகத்தில் பாவம் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. மோசேயின் பிரமாணத்தினால் பாவம் வரவில்லை. மோசேயின் பிரமாணத்திற்கு முன்பாகவே தண்டனை வந்தது. ஆதியாகமம் 2:17 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற ஆதாமின் மீறுதலினால் பாவமும் மரணமும் வந்தது. ஆதாமின் மீறுதலின் மூலமாக அவருக்கு மரணம் வந்தது. அவர் மூலமாக எல்லோருக்கும் மரணம் வந்திருக்கிறது. மரணமானது ஆண்டு கொண்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது
ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். பாவத்தின் ஆளுகைக்கு யாராலும் தப்ப முடியாது. எல்லோரையும் மரணம் ஆளுகை செய்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்து பாவம் செய்தான். பழங்கால உலகத்தில் ஜனங்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள். தேவ தூஷணம் சொல்லி தேவனுக்கு விரோதமாய் ஜீவித்தார்கள். சோதோம் பட்டணத்தில் துன்மார்க்கம் நிரம்பி இருந்தது. அக்காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டாலும் அப்போதே அந்த உலகத்தில் பாவம் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று பவுல் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவே பாவம் இருந்தது. ஆனால் அது பாவம் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தங்களுடைய கிரியைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அக்காலத்தில் அவர்களிடத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அக்காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டாலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணமானது எல்லோரையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். அக்காலத்தில் அநேகர் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் மரணமானது ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லோரும் பாவம் செய்ததினால் மரணம் எல்லோரையும் ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்து மெய்யான விசுவாசிகள் எல்லோருக்கும் நீதியையும் ஜீவனையும் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் மனுஷருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாம் என்னும் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அந்த ஆதாம் பின்பு வந்தவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே மனுஷருக்கு தேவ கிருபையும் தேவ நீதியும் தேவ அன்பும் வந்திருக்கிறது. ஆதாமின் மூலமாக வந்த பாவத்தை கிறிஸ்துவின் மூலமாக வந்த தேவ நீதியும் தேவ அன்பும் தேவ கிருபையும் மேற்கொள்கிறது. கிறிஸ்துவினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம் மூலமாய் மனுஷருக்கு பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவினால் மனுஷருக்கு தேவனுடைய கிருபையும் அன்பும் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் அன்பு பெரிதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் மூலமாய் வரும் கிருபையின் ஈவானது அதிகமாய் பெருகி இருக்கிறது. தேவன் கிருபை மிகுந்தவர், அன்புள்ளவர். ஆதாம் என்னும் ஒரே மனுஷனாலே பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தாலும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே தேவனுடைய கிருபையானது அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்குமாறு சித்தம் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய சுபாவம். நாம் தேவனை பற்றி தியானிக்கும் போது அவருடைய அன்பையும் கிருபையையும் மகிமையையும் அதிகமாய் தியானித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கோபாக்கினை என்பது அவர் நீதியாக செலுத்துகிற ஆக்கினை தீர்ப்பு. மனுஷர் மீது கோபமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. மனுஷர் மீது அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியமானது. ஒருவன் பாவம் செய்ததினால் அவன் மீது நியாய தீர்ப்பு வரும். ஆனாலும் இந்த தீர்ப்பானது தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. தேவனுடைய கிருபை வரமானது மனுஷனுடைய பாவத்தின் மூலமாய் வருகிற
நியாய தீர்ப்பை விட வல்லமை உள்ளது. நியாய தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. மனுஷனுடைய பாவம் மனுஷனை குற்றப்படுத்துகிறது, ஆக்கினைக்கு உட்படுத்துகிறது. பாவத்தின் இந்த வல்லமையை விட கிறிஸ்துவின் கிருபையும் நீதியும் அதிக வல்லமை உடையது. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நீதியும் புதிய ஜீவனும் கிடைக்கிறது. ஆதாமின் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் ஒரு விஷத்தை போல பிரவேசித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோ அந்த விஷத்தை முறிக்கிற மாற்று மருந்தாக இருக்கிறார். விஷத்தை விட மாற்று மருந்தின் வல்லமை அதிகமானது, உன்னதமானது. ஆகையினாலேயே ஆதாமின் பாவத்தினால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆதாம் என்னும் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. ஆதாமுடைய மீறுதலினால் உண்டான ஆக்கினை தீர்ப்பு தேவனுடைய கிருபை வரத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பானது அல்ல. ஆதாமுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்து போனார்கள். தேவனுடைய கிருபையினாலே அநேகர் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். ஆதாம் என்ற ஒரே மனுஷனாலே மனுஷர் எல்லோருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. மனுஷர் ஆதாமை போல பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் அவரை போல பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும் ஆதாமின் பாவத்தினால் மனுஷர் எல்லோர் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய கிருபை எல்லா மனுஷர் மேலும் அதிகமாய் பெருகி இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த ஈவு கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டாயிற்று. தேவனுடைய கிருபை தேவனுடைய நீதி ஆகியவற்றின் ஆழத்தையும் அகலத்தையும் அளக்க முடியாது. அது மிகவும் அதிகம், அது மிகவும் பெரியது. ஆதாமின் பாவத்தினால் உண்டான நியாய தீர்ப்பை விட தேவனுடைய கிருபையினால் உண்டான நீதி மிகவும் வலுவானது. ஆகையினால் தேவன் இயேசு கிறிஸ்துவில் மனுஷருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆதாமின் மீறுதலினாலே எல்லா மனுஷரையும் மரணம் ஆளுகை செய்கிறது. ஆதாம் என்னும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் எல்லா மனுஷரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமை போல பாவம் செய்தவர்களையும் ஆதாமை போல பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆளுகை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அதை ஆளுகை செய்வார்கள். ஆதாம் மூலமாய் பாவமும் பாவத்தினால் மரணமும் உண்டாயிற்று. அந்த மரணம் மனுஷரை ஆளுகை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாயிற்று. விசுவாசிகள் மரணத்தை ஆளுகை செய்வார்கள், மரணம் விசுவாசிகளை ஆளுகை செய்யாது. முந்தின ஆதாமினால் நாம் இழந்து போன எல்லா சிலாக்கியங்களையும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய நீதியினாலும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆதாம் மூலமாய் நம்முடைய ஆத்மாவுக்கு காயம் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் மூலமாய் அந்த காயத்தை கட்டுகிற மருந்து தாராளமாய் கிடைத்திருக்கிறது. ஆதாமின் மூலமாய் ஆத்ம காயம் உண்டாகி அது நம்முடைய ஆத்மாவை கொல்லுவதற்கு ஏதுவாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான மருந்தோ ஆத்ம காயத்தின் அழிவில் இருந்து நம்மை குணமாக்கி ஆத்ம மரணத்தில் இருந்து நம்மை தப்பிக்கச் செய்து நமக்கு ஆத்ம ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசிகளாகிய நாம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆதாமிற்கும் கிறிஸ்துவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். ஆதாம் பழைய சிருஷ்டியின் தலைவன், இயேசு கிறிஸ்து புதிய சிருஷ்டியின் தலைவர். ஆதாம் பாவம் செய்தான், கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆதாம் தான் செய்த ஒரு பாவத்தினால் எல்லோரையுமே பாவிகளாக்கி விட்டான். இயேசு கிறிஸ்து தமது கீழ்ப்படிதலினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆதாம் ஜீவாத்மா ஆக்கப்பட்டான், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் ஆவியாக ஆக்கப்பட்டார். ஆதாம் உலகத்திற்கு உரியவன், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து வந்த ஆண்டவர். ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தான், கிறிஸ்து ஜீவனை தருகிறார். ஆதாம் தன்னுடைய சந்ததியாருக்கு பாவ சுபாவத்தை தருகிறான். கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு பாவம் இல்லாத சுபாவத்தை தருகிறார்.
ஆதாம் ஆக்கினையை கொண்டு வந்தான், கிறிஸ்து நீதிமான் ஆக்குகிறார். ஆதாம் தேவனுடைய கிருபையை இழந்து போனான், கிறிஸ்து தேவனுடைய கிருபையை மனுக்குலத்திற்கு மீட்டுத் தந்தார். ஆதாம் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினான், கிறிஸ்து தேவனை பிரியப்படுத்தினார். ஆதாம் மூலமாக மரணம் ஆளுகை செய்கிறது, கிறிஸ்து மூலமாக ஜீவன் ஆளுகை செய்கிறது. ஆதாம் பாவத்தை பெருக்குகிறான், கிறிஸ்து கிருபையை பெருக்குகிறார். தேவனுடைய கிருபை எப்போதும் அதிகமாக பெருகி இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் தேவனிடத்தில் மனம் திருந்தி வரும்போது அவனுக்கு தேவனுடைய கிருபை அதிகமாய் வெளிப்படும். ஆதாமின் மீறுதலினாலே இந்த உலகத்தை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியான ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போது நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம். இந்த உலகத்தில் மரணம் ஆண்டு கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஒரே மீறுதலினாலே, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார். புசிக்க கூடாது என்று தேவன் தடை பண்ணின விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்தார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார். ஆதாமின் பாவம் தேவனுடைய கட்டளைக்கு மீறிய பாவம். ஆதாம் என்னும் ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. ஆதாமின் கீழ்ப்படியாமை என்னும் ஒரு பாவம் மற்ற பாவங்களின் வாசல்களை திறந்து கொடுத்தது. ஆதாமின் பாவம் கொடிய விஷம் போன்றது. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆதாமின் மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் அளவுக்கு அந்த விஷம் மிகவும் கொடிதாய் இருந்தது. பாவம் மனுக்குலம் முழுவதற்கும் பரவிற்று. ஆதாமின் பாவத்தினால் உண்டான விஷம் வலுவற்றதாக இருந்திருக்குமானால் அது மனுக்குலம் அனைத்தையும் பாதித்திருக்காது. பாவத்தினால் இவ்வளவு பெரிய ஆக்கினை உண்டாகும் என்பது ஆதாமுக்கே தெரிந்திருக்காது. இவ்வாறாக ஆதாம் என்னும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அநேகர் என்னும் வார்த்தை ஆதாமின் சந்ததியில் வந்திருக்கிற எல்லா மனுஷரையும் குறிக்கிறது. எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இது நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. நாம் ஆதாமை போல பாவம் செய்தாலும் அவரை போல பாவம் செய்யாவிட்டாலும் ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லோருமே பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத் தலைவனுடைய கீழ்ப்படியாமையினால் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவது போல ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் அவருடைய சந்ததியாரான மனுக்குலத்தார் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இது ஆதாம் என்னும் ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே கீழ்ப்படியாமையினாலே உண்டாயிற்று. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. தேவனுடைய கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணமும் எல்லா மனுஷருக்கும் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் நீதி அவருடைய கீழ்ப்படிதலினால் உண்டாயிற்று. ஆதாமின் பாவம் அவருடைய கீழ்ப்படியாமையினால் உண்டாயிற்று. முதலாம் ஆதாமின் கீழ்ப்படியாமை நம் எல்லோரையும் அழித்து போட்டது. இரண்டாம் ஆதாமின் கீழ்ப்படிதலோ நம் எல்லோரையும் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை கொடுக்கிறார். தேவனுடைய நீதிக்கு தம்மையே ஒப்புக் கொடுக்கிறார். இதனால் நாம் தேவனுடைய கிருபையின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் நீதியினால் எல்லா மனுஷர் மீதும் நீதியாகிய ஈவு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற ரட்சிப்பு மனுக்குலத்தில் உள்ள எல்லோருக்கும் பொதுவானது. தாகமுள்ள எல்லோரும்
இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கும் தடையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஜீவனை அளிக்கும் நீதி கிறிஸ்துவினால் எல்லா மனுஷருக்கும் ஈவாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நீதி நம்மை மரணத்தில் இருந்து விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, அது நம் எல்லோருக்கும் ஜீவனையும் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். முந்தின ஆதாமினால் மனுஷருக்கு பாவம் உண்டாயிற்று. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் மனுஷருடைய பாவங்களில் இருந்து மீட்பு உண்டாயிற்று. ஆதாமின் பாவத்தின் மூலமாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. உயிர் தெழுவதற்கு வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்த மனுக்குலத்தார் அனைவருக்கும் அந்த மரண தண்டனை கடந்து வந்தது. இதனால் அந்த ஒரே மனுஷனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மனுஷர் எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொண்டு தமது கீழ்ப்படிதலினாலே மனுஷன் மீது விழுந்த சாபத்தையும் மரண தண்டனையையும் முற்றிலுமாக அழித்து போட்டார். முன்பு மனுஷனை மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுஷனை ஜீவன் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமின் மூலமாக மனுஷன் பாவம் செய்யாமலேயே பாவியாக இருக்கிறான். இப்போது இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே மனுஷன் நீதி இல்லாதவனாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். நித்திய ஜீவன். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நியாயப்பிரமாணம் வரும் இடத்தில் மீறுதலும் பெருகி இருக்கும். நியாயப்பிரமாணத்தினால் பாவம் உண்டாகாது. ஆனால் பாவம் பெரிதாக தெரியும். எது பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தும். ஒரு துணியில் பட்டிருக்கிற அழுக்கு கரையை கண்ணாடியினால் பார்க்கும்போது அந்த கரை தெளிவாக தெரியும். அழுக்கு கரை ஏற்கனவே துணியில் இருக்கிறது. கண்ணாடி அந்த கரையை உண்டாக்கவில்லை. அந்த கண்ணாடியின் மூலமாக பார்க்கும்போது அந்த அழுக்குக்கு கரை தெளிவாக தெரிகிறது. அதுபோல நியாயப்பிரமாணத்தினால் பாவம் உண்டாவதில்லை. ஆனால் நம்மிடத்தில் உள்ள மீறுதலும் கீழ்ப்படியாமையும் பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒரு அறையில் தூசியும் அழுக்கும் இருக்கும்போது அது இருட்டு அறையாக இருந்தால் அந்த தூசியும் அழுக்கும் நமக்கு தெரியாது. அதே அறையில் ஒரு விளக்கை கொளுத்தி வெளிச்சம் கொடுத்தால் அந்த அறையில் உள்ள தூசியும் அழுக்கும் நமக்கு தெளிவாக தெரியும். விளக்கின் வெளிச்சத்தினால் தூசியும் அழுக்கும் உண்டாகவில்லை. ஏற்கனவே அந்த அறையில் இருந்த தூசியும் அழுக்கும் விளக்கின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிகிறது. விளக்கின் வெளிச்சம் இல்லை என்றால் தூசியும் அழுக்கும் தெரியாது. அதுபோல நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் மீறுதலும் கீழ்ப்படியாமையும் பாவம் என்பது தெரியாது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நியாயப்பிரமாணத்தினால் மனுஷருடைய இருதயத்தில் பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. சுவிசேஷத்தினால் மனுஷருக்கு ஆறுதல் உண்டாயிற்று. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தினால் உண்டாயிருக்கிற ஆறுதல்கள் இனிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். சத்ரு பலத்தவனாக இருக்கும்போது அவனை மேற்கொண்டால் நம்முடைய வெற்றி கனத்திற்குரிய பெரிய வெற்றியாக இருக்கும். ஒரு சாதாரண கோழையை நாம் ஜெயிக்கும் போது அந்த வெற்றி சாதாரண வெற்றியாகத்தான் இருக்கும். தேவனுடைய கிருபையோ நியாயப்பிரமாணத்தினால் உண்டான ஆக்கினையை வென்றிருக்கிறது. ஆகையினால் இது மிகப்பெரிய வெற்றி, உன்னதமான வெற்றி. நியாயப்பிரமாணம் வந்தபோது அது மனுஷனை பல வழிகளில் ஆக்கினைக்கு உள்ளாக்கிற்று. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரையிலும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனுக்குலத்திலே பாவம் பெருகிற்று. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரையும் அவர் அவர்களுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் மன்னிக்கிறார். அவர்களுக்கு ஏராளமான கிருபையை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒருவன் எவ்வளவுதான் பாவம் செய்தவனாக இருந்தாலும்
அவன் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் திரும்பி வரும்போது அவனை மன்னிக்கும் பிரகாரமாக தேவனுடைய கிருபை பெருகி இருக்கிறது. தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை.